வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த வாரம் புதனும் இங்கே இணைகிறதுனால உங்களுடைய குடும்பாதிபதி, வருமானாதிபதி, அதுவும் போல் இங்கே உங்கள் லாபாதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திலுடன் இங்கே புதன் சூரியன் இணைவு பெறுறது என்பது தொழில் அமைப்புகளில் நீங்கள் நினைத்த விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும், வருமான உயர்வும், லாபகரமான அமைப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையுதுங்க. அட்டம சனியாக இருந்தாலும் இங்கே சுக்கிரன் நினைவு பெறாரு. வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நல்லாவே இருக்குது. அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மை தரக்கூடிய வகையில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. லாபஸ்தானத்தில் தான் குரு வந்திருக்கிறாரு. அவர் 5ஆம் இடத்தை பார்வை செய்வது என்பது குழந்தைகளால் இது நாள் வரையும் இருந்த சங்கட்டங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்துட்டு இருந்தார். அதனால் நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அவங்க நம்ம விஷயத்துக்கு ஒரு மாற்று கருத்தாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. அவர்களால் உங்கள் மன தேவைகள் பூர்த்தி அடையும். அவர்களால் நிம்மதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்தும் சரியானபடியான ஒரு அமைப்பில் நம்ம கொடுத்துட்டு வேறு இடத்துல ஒரு சொத்தை வாங்கிடலாம், இல்லை இருக்கிற சொத்தை பார்க்க முடியல அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இப்போ இருக்கிற சொத்தை கொடுத்துட்டு புதிதாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், இல்லை இருக்கிற சொத்தில் சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்கள் விலகி அந்த அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பும், குறிப்பாக தந்தை வழி மூலயமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டாகுங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதியும் 4 குடையவரும் இங்கே பரிவர்த்தனை மூலயமாக பலம் பெறதுனால பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய தகப்பன் வழியில் இருந்த உறவுகள் மூலயமாகவும் மன அழுத்தங்களும் விலகி, வண்டி வாகன அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் விலகி, புதிதாக ஒரு வீடோ இல்லை வண்டியோ வாங்குவதற்கான ஒரு அடித்தளம் போடுவீங்க. அட்டம சனியில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முயற்சி பண்ணால் எதுவும் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த கிரக அமைப்புகள். ஏன்னா அட்டம சனியில் மற்றவர்களுக்கு தான் உதவி செய்யக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும், அதாவது மன ரீதியில் சில விஷயங்களில், குடும்ப ரீதியில் சில விஷயங்களை இந்த அட்டம சனி தரும். அதனால் உங்களுடைய மன உறுதியை சோதித்து உங்களுடைய குடும்ப ரீதியில், வருமான ரீதியில் சிக்கலை உண்டு பண்ணி, குறிப்பாக உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கஷ்டங்களை கொடுப்பார் இந்த அட்டம சனி. அதனால் இந்த அமைப்புகள்லாம் விலகணும்னா நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து இப்போது இருக்கக்கூடிய மற்ற கிரக நிகழ்வுகளை பொறுத்து இப்போ வீடு வாங்குவதோ வண்டி வாகனம் வாங்குவதோ அதன் மூலயமாக பெருமை அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.